ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கேன். நான் தான் உங்கள் மாட்டுக்காரன் பொண்டாட்டி. என்னென்னு பார்க்குறீங்களா, குடமிளகா கிரேவி தாங்க. காலையில் டிஃபனுக்கு குடமிளகா கிரேவி தான் செஞ்சேன். அதையே வச்சு பிள்ளைங்களுக்கும் சாப்பாடை கிளறி கொடுத்துட்டேங்க. எங்களுக்கும் காலையில் டிஃபனுக்கு குடமிளகா சாதம் தான். ரொம்பவே நல்லா வந்ததுங்க. எனக்கு எப்பயுமே ரொம்பவே பிடிக்கும் குடமிளகா கிரேவி. நல்லாவும் இருக்கும் சாப்பிட. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சும்மா தக்காளி சட்னி நம்ம செய்வோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தாங்க தாளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அது கூட சேர்த்துருவேன். டேஸ்ட்டுக்கு வேணால் மட்டன் மசாலாவோ இல்லை சிக்கன் மசாலாவோ போட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பாடு கிளறியும் சாப்பிட்லாம், இந்த மாதிரி சும்மா வச்சு குழம்பு மாதிரியும் வச்சு சாப்பிடலாம். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்குங்க கிரேவி. அதுக்கப்புறம் எப்பயும் போல் மீன் குழம்பும் ஒயிட் ரைஸ்லாம் வச்சுட்டாங்க. என்னோடய டெய்லி ரொட்டீன் பார்த்திங்கன்னா எப்பயுமே இப்படி தான் போயிட்டுருக்கும். நான் காலையிலேயே மதியானத்துக்கும் என்ன தேவையோ அதை வாங்கி செஞ்சு முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் எதுவும் கிச்சனில் பெருசாக எந்த சமையல் வேலையோ எதுவும் பார்க்க மாட்டேங்க. நான் எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் குடமிளகாய். எங்கள் அம்மா வீட்டில் இருக்க மூச்சிலேயே நான் குடமிளகா தான் அதிகமாக கேட்பேன். அம்மா குடமிளகா சாதம் செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் எனக்கு செஞ்சு தருவாங்க. நான் முதல்ல சாப்பிட்டதுன்னா என் ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கி தான். அப்போ தான் அந்த குடமிளகாவை டேஸ்ட் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வீட்லேயும் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மதியானத்துக்கு என்னென்னா சாலை மீன் தாங்க வாங்கியிருந்தேன். சின்ன சாலை தான் வந்திருந்தது. நல்லாவே இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.